நண்பர்களே, நீங்க ஒரு ஆண்ட்ராய்ட் போன் யூஸரா இருந்தீங்கன்னா உங்க போன்ல கண்டிப்பா கூகுள் அக்கௌண்ட்டை பயன்படுத்தும். அந்த கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ள உங்களுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே நீங்க பார்க்க முடியும். அதாவது நீங்க கூகுளோட குரோமை யூஸ் பண்றீங்கன்னா அதோட ஆக்டிவிட்டி ஃபுல்லா அங்க பார்க்கலாம். பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஏதாவது ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கன்னா அதோட ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் அங்க பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்ல பார்க்க முடியும். சமீபத்துல கூகுள்காரன் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரே ஒரு விஷயத்த பிரிச்சு வேற இடத்துல வச்சிருக்கான். நீங்க வழக்கமா கூகுள் அக்கௌண்ட்ல போயிட்டு செக் பண்ணீங்கன்னா அது அங்க கிடைக்காது. அது என்னங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வழக்கமா நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த போதையும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களால 4 பேருக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கூகுள் அக்கௌண்ட் இல்லாம பயன்படுத்தலாம், ஆனா ரொம்ப டீப்பாலாம் பயன்படுத்த முடியாது. கூகுள் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய ப்ராடக்ட் இன்னும் டீப்பா நிறைய விஷயங்கள் நம்மளால தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் நீங்க கூகுளோட குரோமையோ இல்ல பிளே ஸ்டோர்ல போயிட்டு தேர்ட் பார்ட்டி பிரவுசரையோ பயன்படுத்தும் போது என்னெல்லாம் நீங்க சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படிங்கிற விவரங்கள் உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்ல அது சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுதான் ஹிஸ்டரி அப்படிம்பாங்க. இதை நீங்க எங்க போய் பார்க்கலன்னா வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி அப்படின்னு ஒரு தலைப்புக்குள்ள போயிட்டு நீங்க செக் பண்ணணும். அதே மாதிரி பிளே ஸ்டோர்ல நீங்க ஏதாவது ஆப் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்துறீங்கன்னா அதோட ஆக்டிவிட்டியை கூட நீங்க கூகுள் அக்கௌண்ட்ல செக் பண்ணணும். கூகுள்காரன் என்ன பண்ணிருக்காங்கன்னா கூகுளோட குரோம்ல நம்ம சர்ச் பண்ணி பாக்குறது, அதே மாதிரி வேற ஏதாவது போனோட செட்டிங்ஸ் ஓபன் பண்ணி பாக்குறது, இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூகுள் அக்கௌண்ட்ல லிஸ்ட் பண்ணிட்டு பிளே ஸ்டோர்ல நம்ம என்னெல்லாம் பாக்குறோம், என்னெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்றோம், அந்த மாதிரி விவரங்களை என்ன பண்றாங்கன்னா பிரிச்சுட்டான். அதை நீங்க போயிட்டு கூகுள் அக்கௌண்ட்ல செக் பண்ணீங்கன்னா அது அங்க இருக்காது. அது எங்க இருக்கு அப்படிங்கிற விவரங்களை நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்றேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரெகுலரா ஆண்ட்ராய்ட் போனை நான் பயன்படுத்துவேன். அதே மாதிரி நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா கூகுள் ஆப்பை பயன்படுத்துவேன், இல்லைன்னா கூகுளோட குரோமை பயன்படுத்துவேன். சர்ச் பண்ணி பார்த்து தெரிஞ்சுப்பேன். இது இல்லாம எனக்கு ஏதாவது ஆப் தேவைப்படுதுன்னா பிளே ஸ்டோர்ல போயிட்டு அந்த ஆப் என்ன செய்வேன், ஈஸியா டவுன்லோட் பண்ணி பயன்படுத்து. இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் கூகுள்காரன் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். உடனே என்ன பண்ணுவான்னா அதை நம்முடைய கூகுள் அக்கௌண்ட்ல சேர்த்து வச்சிருப்பான். அதுக்கு கூகுளோட செட்டிங்ஸ் குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்னதா ஒரு ஆரோ இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள போகணும். அதுக்கப்புறம் கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ள போகணும். அதுக்கப்புறம் டேட்டா அண்ட் பிரைவசி அதுக்குள்ள போகணும். அதுக்கப்புறம் வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி அதுக்குள்ள போகணும். இப்ப இங்க பாருங்க, மேனேஜ் ஆல் வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி அதை நான் தட்டுறேன். இப்போ வெப் அண்ட் ஆப் ஆக்டிவிட்டி அதுக்கு கீழே பாருங்களேன், நான் என்னெல்லாம் பார்த்தேன், என்னெல்லாம் செஞ்சேன், எல்லா விவரங்களும் இங்க இருக்கு. ஆனா ஒண்ணு மிஸ்ஸிங். அது என்னன்னு கேட்கலையே, இருங்க நான் காட்டுறேன். பாத்துட்டீங்களா? இவ்வளவு விஷயங்களை நான் என்னுடைய போன்ல பார்த்திருக்கேன். இப்போ மேட்ரு என்னன்னா இதுல இருந்து நம்ம வெளியே வந்துருவோம். நீங்க இதை கவனிச்சீங்களா என்னன்னு தெரியல. கூகுளோட பிளே ஸ்டோரை நான் ஓபன் பண்ணிருக்கேன். இங்க இருந்து நிறைய ஆப்ஸ் எல்லாம் நான் டவுன்லோட் பண்ணி பயன்படுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ஆக்டிவிட்டி எங்க போச்சு? இப்ப நீங்க பார்த்ததுல கூகுளோட பிளே ஸ்டோர்ல உள்ள எந்த ஒரு விஷயமும் இல்ல. அப்போ கூகுள்காரன் என்ன பண்ணிருக்கானா இதை பிரிச்சு நீனே வச்சுக்கோப்பா அப்படின்னு கூகுள் பிளே ஸ்டோர் காரன்டே கொடுத்துட்டான். சரி, இப்ப அது எங்க வச்சிருக்கான்? இப்ப நான் கூகுள் பிளே ஸ்டோரை ஓபன் பண்ணிட்டேன். டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர். அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கீழே போனா பர்சனலைசேஷன் இன் பிளே அதுக்குள்ள போனா இந்தா கொடுத்துருக்கான் பாத்தீங்களா, ரிலேட்டட் பிளே செட்டிங்ஸ். கீழே பாருங்க, பிளே ஹிஸ்டரி சேவிங் பக்கத்துல ஒரு ஆரோ இருக்கா, அதை நான் தட்டுறேன். இங்க கொஞ்சம் படிச்சு பாத்துக்கோங்க. பிளே ஹிஸ்டரி இன்க்ளூட்ஸ் யுவர் சர்ச் ஆர் கூகுள் பிளே அண்ட் ஆப்ஸ் தட் யூ ஓபன் ஆன் யுவர் டிவைஸ் அலாங் வித் சர்டன் அதர் இன்ஃபர்மேஷன் அபவுட் யுவர் ஆக்டிவிட்டி. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இஃப் சேவ்ட் இன் யுவர் கூகுள் அக்கௌண்ட் திஸ் ஹிஸ்டரி இஸ் யூஸ் டு டெய்லர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அக்ராஸ் கூகுள் சர்வீஸ். பாத்தீங்களா, பிளே ஹிஸ்டரி நீங்க சர்ச் பண்ணி பார்த்தது, ஆப்பை ஓபன் பண்ணி பார்த்தது எல்லாமே நீங்க கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ள போக வேண்டாம், பிளே ஸ்டோர்லயே பாத்துக்கலாம். இப்ப நான் என்ன பண்றேன், இந்த சின்ன ஆரோவை தட்டுனா அப்படியே கீழே போனா வாவ், பாத்தீங்களா பிளே ஸ்டோர்ல நான் என்னெல்லாம் பார்த்தனோ அது எல்லாமே இங்க இருக்குங்க. நான் கூகுள் அக்கௌண்ட்ல போயிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்க அந்த மாதிரி அங்க போய் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா அங்க கிடைக்காது. நீங்க உடனே என்ன பண்ணணும், பேக் அடிச்சு கூகுள் பிளே ஸ்டோர்ல போயிட்டு நான் காட்டின இந்த செட்டப்பை ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்பப்போ பார்த்தது எல்லாத்தையும் இந்த மாதிரி டெலிட் பண்ணிக்கலாம். டெலிட்டிங் நவ் செவல செக் பண்ணி பாருங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. கூகுள் பிளே ஸ்டோர்ல என்னெல்லாம் பார்த்தீங்க, எதெல்லாம் டவுன்லோட் பண்ணீங்க,
அந்த மாதிரி விவரங்கள் இனி கூகுள் அக்கௌண்ட்ல இருக்காது. கூகுளோட பிளே ஸ்டோர்லேயே இருக்கு அப்படிங்கிற விவரங்களை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்ட நல்லா இருக்காது. அதனால என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். இருந்தாலும் அங்க ஹைப் அப்படிங்கிற பட்டனை பார்த்தீங்கன்னா தட்டி விட்டுக்கோங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில் பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.